கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியில பாவங்களை மன்னிக்கிற இந்த அதிகாரத்தை தேவன் தன் குமாரனுக்கு கொடுத்தார். குமாரன் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். மனுஷனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதில் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்த தேவனை நன்றியோடு துதித்து இந்த செய்தியை கிருபையுள்ள தேவனுடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவாகிய தேவன் கொடுத்ததை குமாரனாகிய கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்தார். அது உலக மக்களுடைய பயனுக்காக, ரட்சிப்புக்காக அவர் பயன்படுத்தும்படியாக சீஷர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த மேலான அனுபவங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள, அதன்படி இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படியாக எங்களுக்கு வழிகாட்டும். இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இது பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு சீஷர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. சீஷர்கள் என்பது யார்? அடுத்து இந்த சீஷர்களுக்குரிய தகுதிகள் என்ன? இப்பொழுதும் இந்த சீஷர்கள் பூமியிலே இருக்கிறார்களா? அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதைத்தான் இந்த செய்தியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நடந்தது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார் என்று வேதத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம். இப்படி வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி யூதர்களுக்கு பயந்திருந்ததுனால கதவுகளை பூட்டி ஒரு வீட்டில் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரை இருக்கிற வசனங்களில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவிலே இயேசு வந்து நிற்கிறார். ஏனென்றால் அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரமாக, ஆவிக்குரிய அந்த ஆவியின் சரீரமாக, மகிமையடைந்த சரீரமாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இருந்தான அந்த மாம்ச சரீரம், அதே நேரத்தில் மாம்ச சரீரத்தில் அவர் இருந்த பொழுதே ஆவியின் சரீரத்திலும் அவர் வெளிப்பட்டார். எப்படி என்றால், மலையின் உச்சியில் இருந்து உயரமான ஒரு இடத்துல இருந்து அவரை தள்ளிவிட நினைத்த பொழுது அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் என்று சொன்னால் மறைந்து போனார். அப்படியானால் அந்த ஆவிக்குரிய அந்த ஆவியின் சரீரம் அவருக்கு இருந்தது. அதே போல உயிர் தெழுந்த பிறகு ஆவியின் சரீரம் மாத்திரமல்லாமல்
சரீரமாகவும் அவர் வெளிப்பட்டார். ஏனென்றால் அவர் தேவாதி தேவன், அவருக்கு எப்படி வேண்டுமானாலும் அவரால் இருக்க முடியும். ஆனால் நமக்கு மரித்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு மறுரூபம் அடைந்ததான சரீரம், ஆவியின் சரீரம் தான் இருக்கும். இந்த மாம்ச சரீரம் இந்த உலகத்தோட மண்ணுக்கு மண்ணாக மகி போகும். இப்படி அவர் இப்படி வந்து சொல்லி தன்னுடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்து அவர்கள் மேலே ஊதின உடனே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சீஷர்களுக்கு கிறிஸ்துவே நேரடியாக கொடுத்தார். அதற்கு பிறகு நமக்கெல்லாம் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். சீஷர்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, கைகளை வைக்கும்போது ஆவியின் வரங்களும் பரிசுத்த ஆவியும் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. இப்படி கிடைத்த பொழுது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது என்னவென்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியர்களை பெற்ற உடனே, பரிசுத்த ஆவி என்பதே ஒரு வரம்தான். அந்த வரத்துக்குள்ளே 9 வரங்கள் உண்டு. இந்த வரங்களை அவர்கள் பெற்றவுடனே அவர்களுக்கு இன்னும் ஒரு விசேஷமான ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை, ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை கொடுக்கிறார். அது என்ன? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்களை மன்னிக்கிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பிறப்பிலிருந்தே அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஆக பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கிறதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை சந்திக்கும்படியாக நேரிடுகிறது. அப்பொழுது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டாம் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். இது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
இப்படி இந்த அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனால கொடுக்கப்பட்டது. இதில் இன்னும் ஒரு செய்தியை கூட நாம் அறிந்து கொள்ளலாம். வியாதிக்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் முக்கியமான ஒரு காரணம் மனிதர்களுடைய பாவம்தான். பிசாசு பலவிதமான பாவங்களை செய்யும்படியாக மனிதர்களை தூண்டி அந்த பாவங்களின் நிமித்தமாக வியாதியினாடி கட்டி போடுகிறார். அப்பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பொழுது அந்த வியாதிகள் நீங்குகிறது, பிசாசுகள் ஓடுகின்றன. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். இப்பொழுது வியாதிகள் சுகமடைய வேண்டும் என்றால் அந்த பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரம் இந்த பூமியில் இருக்கிற மனுஷருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா? இதைத்தான் இந்த செய்தியின் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று தன்னுடைய சீஷர்களிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அடுத்த நிகழ்ச்சியாக அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அதிகமாக அன்பு கூறுகிறார்கள். இவள் அதிகமாக அன்பு கூர்ந்தாள். ஏனென்றால் இவருடைய பாவங்கள் அதிகமாக இருந்தது. அந்த பாவங்களையெல்லாம் தேவன் மன்னித்ததினால இவள் மிகுந்த அன்பினாலே நிறைந்தவளாக அழுது கொண்டே இருந்தாள். அந்த பாதங்களை, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை அவருடைய கண்ணீரினாலே துடைத்தாள், கண்ணீரினாலே நனைத்தாள், அதை தன் தலைமயிரினாலே துடைத்தாள். தலைமயிர் என்று சொல்வது மேன்மை, தன்னுடைய மேன்மையெல்லாம் வைத்து அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த செய்தியெல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 வாசிக்க முடிகிறது. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது வேதபாரகர், பரிசேயர் இவர்களெல்லாம் தேவ தூஷணம் சொல்லுகிறாரே, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று சொல்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவருக்கு எப்படி அதிகாரம் உண்டு என்று அவர்கள் சொல்லுகிறதாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவதூஷணம். ஆக பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரம் பிதாவாகிய தேவனுக்குத்தான் உண்டு. ஆனால் அந்த அதிகாரத்தை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிறப்பிலேயே அதை கொடுத்திருக்கிறார். இப்படி இதற்கு பாவங்கள் மன்னிக்கப்படவும் வியாதிகள் நீங்கப்படவும் அந்த மனிதர்களுக்கு விசுவாசம் தேவை. அதைத்தான் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில்
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி அனுப்புகிறார். பிதாவாகி தேவன் மன்னிக்கிறவர் என்று சங்கீதம் 86 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, நீ நல்லவரோ மன்னிக்கிறவரோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 86 அதிகாரம் 5 வசனம் கூறுகிறது. இப்படி மன்னிக்கிற சுபாவம் பிதாவாகி தேவனுக்கு இருக்கிறதுனால அதை குமாரனுக்கு கொடுத்தார். குமாரன் அவர் பரலோகத்துக்கு போகிறதுனால பூமியில் இருந்ததான தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இந்த சீஷர்களை பின்பற்றி அந்த சீஷர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு சிறு கூட்டமான பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த வரம் கிரியை செய்கிறது. பாவங்களை மன்னிக்கிற வரம், அதிகாரம் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் யார்? சீஷர்கள் என்று சொன்னால் யார் என்றால், அந்த காலத்தில் கிறிஸ்துவை பின்பற்றி நடந்து கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையுமே சீஷர்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். சீஷர்கள் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டு அவருக்கு பல வகையிலே துணையாய் உதவியாய் இருக்கிறவர்கள் இருந்தவர்கள். இந்த சீஷர்களிலே விசேஷமான சீஷர்கள் ஒரு 70 பேர் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மிக முக்கியமானவர்கள், அவர்களிலே ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அப்போஸ்தல ஊழியத்துக்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். இந்த 12 சீஷர்கள் தான் 1ஆம் நூற்றாண்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு சென்று விட்ட பிறகு, இந்த பூமியில் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியை பெற்று வல்லமையான ஊழியங்களை செய்தார்கள். பரிசுத்த பவுல், பேதுரு அப்போஸ்தலன், இப்படி பலரை இந்த ஊழியத்தில் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்படி இந்த 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம், எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள் என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். இப்படித்தான் இந்த ஊழியம் ஆரம்பித்தது. அதாவது சீஷர்கள், இந்த 12 சீஷர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் உள்ளவர்களாக அவர்கள் இந்த ஊழியத்தை செய்தார்கள். இவர்களுக்கு அவர் ஒரு விதிமுறையை சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை, எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். போகிற வழியில் தேவனுடைய நாமத்தை சொல்வதற்காக ஒரு ஊராக போனார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும் பொழுது எதையும் நீங்கள் ஆயத்தமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். பையையோ அப்பத்தையோ காசையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. இவர்கள் அப்போஸ்தலர்கள், அன்னகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சுகமாக்குற வல்லமை அந்த 9 வரங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு அதிகாரம், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், இப்படி ஒரு பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த அப்போஸ்தல ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள்
என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். இப்படி நித்திய ஜீவனை அடைந்து கொள்வது மாத்திரமல்ல, இந்த பூமியிலேயே அவர்களுக்கு அநேக சகோதரிகள், சகோதரர்கள் இப்படி உண்டு. அதாவது ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தங்களுடைய வீட்டையோ அல்லது உறவினர்களையோ, தகப்பனையோ, தாயையோ எதையுமே அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வீட்டை விட்டு தேவனை நம்பி ஊழியத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் வருவார்கள். சபைக்குள்ளே வந்தவுடனே அவர்களை அந்த ஊழியத்துக்கு பக்குவப்படுத்தி அந்த ஊழியத்தை செய்யும்படியாக பிரதிஷ்டை செய்து, இந்த சபை உலகமெங்கும் இருக்கிறது, வெளிநாடுகளில் கூட இருக்கிறது. எந்த இடத்திற்கு சொல்கிறார்களோ அந்த இடத்திற்கு போவார்கள். தங்களுடைய கையிலே பணமோ பொருளோ எதுவுமே இருக்காது. அவருடைய வேதம் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். ஏதோ ஒரு 1 2 துணிகளை வைத்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இங்கே எவ்வளவு அந்த ஜப வீடுகளிலே இருக்கிறார்கள், அங்கே எவ்வளவு வசதியாக இருந்தாலும், அங்கே எந்த விதமான பொருட்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தவான்கள் வழி நடத்துகிறவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு அவர்கள் போவார்கள். அங்கே போய் அந்த ஊழியத்தை தொடங்குவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு என்ன பிரதிபலன் என்றால், சீஷர்களுக்கு உள்ள பிரதிபலனை பேதுரு அப்போஸ்தலன் கேட்கிறார். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் கேட்கும் பொழுது, அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது, என்னை பின்பற்றின நீங்களோ இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிற நியாயாதிபதிகளாக 12 சிங்காசனங்களின் மேலே மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவர்களும் வீற்றிருக்கும்படியாக அந்த 12 அப்போஸ்தலர்களாகிய சீஷர்களுக்கு அவர்கள் நியாயந்தீர்க்கிறவர்களாக நியமனம் கொடுக்கிறார். இது இந்த ஊழியம், இந்த அப்போஸ்தல ஊழியத்திற்கு எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ளப்படுகிறார்கள் என்று இப்பொழுது அநேக ஊழியங்கள் இருக்கின்றன. தனிப்பட்ட ஊழியர்கள் ஒரு சபையை வைத்து நடத்துகிறார்கள். அது அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் என்படி அவர்கள் செய்கிறார்கள். அதை பற்றி நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. அது அவர்கள் எப்படி செய்கிறார்களோ, தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் நாம் இப்பொழுது எதை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரதிஷ்டையுள்ள சீஷர்களுக்கு, அப்போஸ்தல ஊழியர்களுக்கு அந்த அடிச்சோட்டை பின்பற்றி செய்கிறதான ஊழியம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சியோனுக்கு என்று அழைத்து கொண்டு வந்தேன் என்று எரேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியர்கள், அப்போஸ்தல ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சீஷர்களை அப்போஸ்தலர்களாக நியமித்தார். சீஷருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஊழியம் அப்படியே தொடர்ந்து அப்போஸ்தல ஊழியன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று பொருள். தேவனாலே தெரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலன். இவன் தனக்கென்று எதுவும் இல்லாமல் ஒரு பிரதிஷ்டை உள்ள, தியாகமுள்ள, பாடுகள் உள்ள ஜீவியத்தில் இருக்கிற மனிதன். இதை பற்றி ஏசாயா 56ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களிலே, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக,
அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தரைச் சேர்ந்த அந்நிய புத்திரன் என்று சொன்ன அந்நிய புத்திரன் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், நாம் புறஜாதியார். நாம் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றதுனால ஆவிக்குரிய சிறைவாளர்களாக இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய சிறைவாளர்களாகிய நாம் தேவனுக்கென்று ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலுமாக கர்த்தர் பிரித்து போடுவார் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் ஜனத்தை விட்டு முற்றிலுமாக பிரித்து போடக்கூடிய தேவன் அல்ல. இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டதாக இருக்கிறார்கள். தலையாகிய கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் சபையிலே அவயவங்களாக இருக்கிறோம். அதனால பிரித்து போட்டால் நமக்கு யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே எல்லாரும் ஒரே சபையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இவர்களுடைய தகுதிகள், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் யார் என்று ஏசாயா 56ஆம் அதிகாரம் 4 முதல் இருக்கிற வசனங்களிலே இப்படிப்பட்ட அன்னக பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இங்கே இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, ஓய்வு நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது நமக்கு நியமனம் இருக்கிறது. இந்த அன்னக ஊழியக்காரர்கள் அவர்களுடைய முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, எனக்கு இஷ்டமானவைகள் என்று சொன்னால் தேவனுக்கு எது பிரியமோ அதை தனக்கு பிரதிஷ்டையாக எடுத்துக்கொள்கிறவர்கள். தேவன் எந்த காரியங்களை எல்லாம் விரும்புவாரோ அந்த காரியங்களை தனக்கு உரிய இஷ்டமான காரியங்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற தேவனுடைய உடன்படிக்கைகள் என்ன, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்ன, அவருடைய வசனங்கள் என்ன, அவருடைய பிரமாணங்கள் என்ன, கற்பனைகள் என்ன, கட்டளைகள் என்ன, இதை அப்படியே பின்பற்றி அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இப்படிப்பட்டவர்கள். அடுத்து அன்னகனும் நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. அன்னகன் என்று சொன்னால் யார்? இந்த ஊழியர்கள் அன்னகர்களான அன்னக பிரதிஷ்டை உள்ள ஊழியக்காரர்கள். அதனால தான் அன்னகன் தன்னை பட்ட மரம் என்று, ஒன்றுமில்லாமல் எந்த விளைச்சலும் இல்லாமல் காய்ந்து போன சருகான மரம் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னகர்களை பற்றி மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். தாயின் வயிற்றிலே இருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். அதாவது ஏற்றுக்கொள்ள முடிந்தவன், அதற்கு ஒரு வல்லமை வேண்டும், ஒரு வலிமை வேண்டும். இப்படி பிறக்கும் பொழுதே அன்னகர்களாக பிறந்தவர்கள், மனுஷராலே அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள். முதலிலே சொன்னது பிறப்பிலே அன்னகர்கள் என்று சொன்னால் என்ன? அன்னகர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குழந்தையை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலை இழந்தவர்கள் அல்லது இல்லாதவர்கள். அது பிறப்பிலேயே சிலருக்கு அப்படி இருக்கும். அவர்கள் அன்னகர்கள். பெண்களைப் போல இருப்பார்கள், நடை உடை பாவனைகளிலே, செயல்பாடுகளிலே அப்படி இருப்பார்கள். பிறருக்காக அன்னகர்களாக ஆக்கி கொண்டவர்கள் என்று சொன்னால், இப்பொழுது இது அதிக அளவிலே மேலை நாடுகளிலெல்லாம் அதிகமாக செய்கிறார்கள். ஆண்கள் தங்களை பெண்களாகவும், பெண்கள் தங்களை ஆண்களாகவும், ஆண் பெண் இருபாலர்களாகவும் இப்படி எப்படியெல்லாம் நடக்கிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இது ஏற்கனவே இருக்கிற ஒரு காரியம். ஆனால் சுவிசேஷத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள், அதாவது இந்த ஊழியக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை, இளமையை, ஆண்மையை
எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்காக வாழ்கின்ற அன்னகர்களாக வாழ்கிறவர்கள். இவர்கள் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. பெண்களும் கூட தங்களை தேவனுக்காக ஒப்புவித்து திருமணம் செய்து கொள்ளாமல் தங்களை அன்னகர்களாக கொடுத்தவர்கள் உண்டு. ஆண் என்றும் பெண் என்றும் அடிமை என்றும் சுவாதீனர் என்றும் இல்லை. எல்லா கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறதான அற்புதமான ஊழியக்காரர்கள், அற்புதமான பிரதிஷ்டைகள், ஜெபஜீவியம், தியாக வாழ்க்கை உடைய மிக பரலோக வாழ்க்கையை பூமியிலேயே அனுபவிக்கிற அல்லது அந்த பூமியிலேயே பரலோக வாழ்க்கையை நடத்துகிறதான அற்புதமான தேவனுடைய பிள்ளைகள். இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அடுத்து இந்த அன்னகர்கள் பற்றிய செய்தியில ஏசாயா 56 அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களில இந்த அன்னக பிரதிஷ்டை உள்ள இந்த ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகத்தான சில அற்புதமான கிருபைகளை பற்றி பார்க்கும் பொழுது, நான் அவர்களை என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கல உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாது நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று ஏசாயா 56 அதிகாரம் 5 வசனம் கூறுகிறது. அதாவது இந்த ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சபை என்று சொன்னால் இவர்களுக்கு ஒரு அந்த ஜெப வீடு, ஜெப ஆலயம் என்று சொல்ல மாட்டார்கள், ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டில் இந்த ஊழியக்காரர்கள் தங்கியிருப்பார்கள். இந்த ஆலயத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்துகிறதான விசுவாசத்தில் வாழுகின்றதான விசுவாசிகள் வருவார்கள். இந்த விசுவாச வீட்டில் ஆராதனைகள் நடக்கும், வேத பாடங்கள் நடக்கும், ஜெபக்கூட்டங்கள் நடக்கும். இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தின் மதில்களுக்குள்ள குமாரர் குமாரத்திகளுக்குரிய இடம் என்று சொன்னால் இது அந்த விசுவாசிகள் குமாரர்கள் குமாரத்திகள் அவர்களுக்கு இருக்கிற அந்த இடத்தை காட்டிலும் கீர்த்தியை பார்க்கிறோம், புகழை பார்க்கலாம், உத்தமமான இடத்தையும் புகழையும் இந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து என்றைக்கும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அடுத்து கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை சேவிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். அதாவது சேவிக்கிறது எல்லாரும் தான் சேவிக்கிறோம், இவர்கள் மிகுதியாக சேவிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மிகுதியாக நேசிக்க வேண்டும். அவருக்கு நாமும் கூட ஊழியக்காரர்கள் தான் என்றால் இஸ்ரவேல் புத்திரரையே என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் முழு நேர ஊழியக்காரர்கள், எப்பொழுதும் தேவனை துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு மிக கவனமாக அதை ஆராய்த்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி அவருடைய உடன்படிக்கைகள்லாம் பற்றி கொண்டிருக்கிற இவர்களை எல்லாம் நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து, அவருடைய பரிசுத்த பர்வதம் என்று சொன்னால் அதுதான் சியோன் என்கிறதான சிகரம். அந்த சியோன் என்கிறதான தேவனுடைய அந்த பரலோக வீடு அங்கு கொண்டு வருவார். அடுத்து இந்த ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். இந்த ஜெப வீடு என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திலே அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக செய்வார். ஏனென்றால் பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் இவர்களுக்கு இந்த ஊழியத்தின் நிமித்தம் உண்டு. எல்லாவற்றையும் விட்டு தங்களுடைய உடன்பிறப்புகள், பெற்றோர், உறவினர்கள், அவருடைய வேலை அல்லது அவருடைய எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக வந்தவர்கள் இவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களை ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன்.
அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அதாவது அவருடைய சர்வாங்க தகனங்கள், அவருடைய பலிகள் அவருடைய பலிபீடத்தின் மேலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இந்த சர்வாங்க தகனம் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் ஜீவனை, தங்களுடைய சரீரத்தை, ஒரு அவயத்தையும் பலிபீடமாகிய அந்த ஜெப பீடத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். பரிசுத்த பவுல் சொல்கிறார் அல்லவா, நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லி. அப்படி ஒரு அவயவமும் தேவனுக்கு ஏற்ற பலியாக அவர்கள் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வார். அந்த பலிகள், அவருடைய பலிகள் என்று சொன்னால் ஜெபங்கள். இந்த பரிசுத்தவான்கள் என்ன ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவருடைய பிரதிஷ்டையான ஜீவியம், அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய தியாகங்கள், அவருடைய எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைத்து அவர்களை மகிழ பண்ணி அவருடைய ஜெபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார். இதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம். இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அடுத்து இந்த சீஷர்களுக்கு தேவன் சொன்னது போல அதை பின்பற்றி வருகிறதான இந்த அன்னக ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களை அவர் அழைத்து, சீஷர்களையும் அழைத்து சொல்கிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏனென்றால் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான், அதாவது நித்திய ஜீவனை அடைந்து கொள்வான். சரி, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு அவர்களை நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார் அல்லவா, ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். இந்த சியோன் என்று சொல்வது அது வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இந்த சியோன் மலை என்பது இந்த 144,000 ஊழியக்காரர்கள், இப்படிப்பட்ட அன்னக பிரதிஷ்டை உள்ள ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்கள் வெளியேறப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட இந்த 144,000 வெளியேறப்பட்ட ஆத்துமாக்கள், அவர்கள் மேலே கட்டப்பட்டது தான் சியோன் என்கிறதான நகரம். இது 4 புறமும் சதுரமாக விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம் ஆகிய பூரணங்களின் மேலே கட்டப்பட்டதான ஒரு இடம். இது கையினாலே கட்டப்பட்ட ஒரு இடம் அல்ல, பரலோகத்திலே நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறதான இடம். இந்த சியோன் மலையிலே இவர்கள் வாசம் பண்ணுவார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற நாளில், கடைசி நாளில். ஆனால் இந்த சியோன் மலையை, இந்த மகிமையை தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி லூசிஃபர் என்கிறதான பிசாசு, தேவதூதன் அவன், பிறகு அவன் பிசாசாக மாறி பூமிக்கு தள்ளப்பட்டான். அவன் என்ன நினைத்தான்? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே விட்டிருப்பேன் என்று அவன் தன்னுடைய மனதிலே சொன்னான். இவன் இருந்ததான அந்த வானத்திற்கு மேலாக தேவனுடைய நட்சத்திரங்கள் என்று சொன்னால் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த 144,000 பேர் இருக்கிறதான அந்த ஆராதனை கூட்டம் வடபுறங்களிலே இருக்கிறதான சீயோன் பர்வதம். வடபுறங்களிலே இருக்கிற சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும்
உன்னதமான இடமுமாக சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கக்கூடிய அந்த இடம். அதில் மீதே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றெல்லாம் சொன்னதுனால தான் அவன் கீழே வீழ தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் தான் பிசாசுகளாக அந்த பூமியில சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த ஊழியத்துக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து இவர்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி, அதாவது நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி நமக்கு விரோதமாக கிரியை செய்து பாவத்திலே விழ நம்மை தள்ளும்படியாக பல வகையில் முயற்சி செய்கிறான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு அவனுக்கு இடம் கொடாதபடிக்கு நம்மை சுற்றி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்கு பல வகையில் துணையாக இருக்கிறதுனால நாம் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்த ஊழியக்காரர்கள் நம்முடைய மத்தியில் தேவன் வைத்திருக்கிறபடினாலே அவர்களுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த செய்தியை தேவனுடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், எங்கள் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதன் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். அவருடைய ஜெப ஜீவியத்தை, பிரதிஷ்டையை, தியாக வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த சபையை பின்மேலும் உயர்த்தும். உடைய வருகையிலே நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.